நேத்து வந்து ஒரு அரிசிய பத்தின வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. ஸோ எங்க ஊர்ல வந்து இப்ப நெல் அறுவடை சீசன் இருக்கனால, அரிசி வேணும்னா வாங்கிக்கிடுங்க. பாரம்பரிய முறைப்படி அத வேக வச்சு, அவிச்சு அதாவது 2 தடவ பட்டை தீட்டி குடுக்கப்படும். அதாவது அன்பாலிஷ்ட் ரைஸ் கான்செப்ட்ல குடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுல வந்து 2 விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி வந்து 150 நாள் விளைவிச்ச அரிசி. ஆனா மார்க்கெட்ல இப்ப நீங்க வாங்குற அரிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 90 நாள்லேருந்து 120 நாள் மேக்ஸிமம் விளைவிக்கிற அரிசி தான் உங்களுக்கு வரும். ஆனா இந்த அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, 150 நாள் விளைவிச்ச அரிசி. பிளஸ் இந்த 150 நாள் விளைவிக்கிறனால, இது அந்த காலநிலைக்கு ஏத்த மாரி உங்களுக்கு ஹை நியூட்ரிஷன் வந்து இந்த அரிசியில கிடைக்கும். இந்த அரிசி ரகம் வந்து கர்நாடகா பொன்னி. ஓகேவா? 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரிசி இந்த நெல்லு வந்து பார்த்தீங்கன்னா, வானம் பார்த்த பூமியில விளைவிச்சது. வானம் பார்த்த பூமி அப்டின்னா, மழை பெஞ்ச தண்ணிலயும், பிளஸ் வந்து ஆத்து தண்ணிலயும். இத கனெக்ட் பண்ணி தான் அவங்க வந்து இந்த நெல்ல வந்து விளைவிச்சு, இத வந்து அறுவடை பண்றாங்க. இப்டி வானம் பார்த்த பூமியிலயும், ஆத்து தண்ணிலயும் நீங்க விளைவிக்கிற நெல்லு வந்து பார்த்தீங்கன்னா, ஹை நியூட்ரிஷன் இருக்கும். அதில வந்து கார்போஹைட்ரேட் கம்மியாவும், நார்ச்சத்து அதிகமா இருக்கும். அப்படி விளைவிக்கிற அரிசியையும் நாங்க வந்து அதிக தடவ பட்ட தீட்டாம, அதாவது 6, 7 தடவ நம்ம பட்ட தீட்டாம, பாரம்பரிய முறைப்படி நெல்ல வந்து காய வச்சு, அதுக்கப்புறம் வேக வச்சு, மறுபடியும் வெயில்ல காய வச்சுட்டு, மிஷின்ல குடுத்து 2 தடவ பட்ட தீட்டி அரைக்கிறனால, இதில வந்து நார்ச்சத்து வந்து ரொம்ப அதிகம். ஆ சுகர் ஏறக்கூடிய தன்மை, அதாவது கார்போஹைட்ரேட் வந்து இதில ரொம்ப கம்மி. நார்ச்சத்து அதிகம். அதனால இந்த அரிசி நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா, மதியம் ஒரு நேரம் சாப்பாடுல நல்லா ஹெவியா சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து சுகர் ஸ்பைக் ஆகாதுங்க. இதுக்கு நான் கேரண்டி குடுக்குறேன். ஸோ, அதனால தான் இந்த 2 விஷயத்த வந்து நான் போன வீடியோல சொல்ல மறந்துட்டேன். அதனால தான் இத வந்து ஒரு ரிமைண்டர் பண்றதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேங்க. ஸோ, இதே மாரி அன்பாலிஷ்ட் ரைஸ பத்தின அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில நெறையா கொண்டு போங்க. சுகர் இல்லாத வாழ்க்கைய வந்து நம்ம வாழணும். பிடிச்ச சாப்பாட சாப்பிட்டு வாழணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்றேங்க. ஸோ, இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்ன ஃபாலோ பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த கர்நாடகா பொன்னி அரிசி அன்பாலிஷ்ட் ரைஸ் வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல என்னோட நம்பர் குடுக்குறேன். என்ன கான்டாக்ட் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு எத்தனை கிலோ அரிசி வேணும்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் நோட் பண்ணிட்டு அத வந்து அறுவடை முடிஞ்சோனே டெலிவரியும் பண்ணிடுறேன்.